தோழர்களே, சுமார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தர் என்டர் ஆனாரு. பாத்தே எத்தனை விக்கெட் அவுட்? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட், 2 ரிட்டையர்ட் ஹட். அவர் யாருன்னு தானே கேக்குறீங்க? டாக்டர் டி திவாகர். அவன் எதுக்கு தான் நின்னுகிட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தான்டா இருக்கான். பிபிடி ஓபிடியோ என்னமோ போட்டிருப்பாரு. அவரை தன்னை ஒரு நடிப்பு அரக்கன்னு சொல்லிப்பாரு. உங்களோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாரு, எதுவுமே தெரியல. வணக்கம் தமிழக மக்களே, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்கன்னு தவறா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன ஆச்சு? அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஏன் பேன் பண்ணாங்க? அவருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அவர் அப்படி என்னதான் பண்ணாரு? என்ன மாதிரி கான்ட்ரவர்ஷியல்ல தான் அவர் மாட்டினாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தோழர்களே, இன்னைக்கு நம்மளோட நடிப்பு அரக்கனோட வாழ்க்கை வரலாறு, அதாவது அவரோட பேஜ் வரலாறையும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வரலாறையும் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி படத்துல தளபதி விஜய் நடிச்ச ஒரு காமெடி சீன் அவர் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாரு. அதை ரீல்ஸாவும் அப்லோட் பண்ணாரு. நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். அந்த வீடியோ கிட்டத்தட்ட நிறைய லட்சம் வியூஸ் போச்சு. ஸோ அவருக்கு ஒரு ஃபேம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் சும்மா இருக்கணும்ல, அதே போல் வீடியோ போட்டு மக்களை கொண்டுக்கிட்டு இருந்தார். நம்ம ஆளு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 வீடியோ 15 வீடியோன்னு போடுவார். அவரு நம்ம சூர்யா சார் நடித்த கஜினி படத்தில் உள்ள அந்த வாட்டர்மெலன் சீன் ஒன்று வரும். அந்த சாங்கில், ஒரு மாலை சாங் ஐ திங்க், அந்த சாங்கில் வரும். அந்த சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன்னு ரீக்ரியேட் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக அதாச்சு. அவங்க எல்லாரும் அதை ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணார்னா, மக்கள் வந்து நம்மளோட நடிப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க, நம்மளை வந்து நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார், உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார்னு அவரை சொல்லிப்பார். சோஷியல் மீடியாவில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, யார் யார் அப்படி இப்படின்னு நிறையா பேசினாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் நிறையா வியூஸ் வந்துச்சு, நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. அப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தார். வண்டி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தார். அவரும் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா என்ன ஏதுன்னே தெரில. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. முறையா சூரி சாரை வம்பு கிழ்த்தாரு. சூரி சார் பற்றி ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் பேசியிருப்பார். சூரி சார் வந்து 200 ரூபா 300 ரூபாயிலேருந்து நடித்தார். ஆனால் என்னாலலாம் அப்படி நடிக்க முடியாது, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமில் இருக்கேன், நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கும்போது என்னால் வந்து பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியாக பேசிட்டார். சூரி சாரோட திறமையை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கண்டிப்பாக இல்லை. சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு சென்னையிலேருந்து சாப்பாட்டு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டான்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, ஒரு துணி கடையில் வேலை பார்த்தேன், அந்த துணி கடையில் நம்ம இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து காமெடியன்லேருந்து ஒரு ஹீரோவாக மாறியிருக்காரு, ஒரு புதிய உருவம் எடுத்திருக்காரு. அதுலேயும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒருத்தவர் வந்து இவர் வந்து இப்படி பேசும்போது மக்களால் அதை ஏற்றுக்க முடியல. அது ரொம்பவும் தப்பும் கூட. அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திரும்பவும் அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் விட்டாங்க. அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அவரை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூக்காரன் அடித்தா எல்லாம் சரியாக போயிடும். இவரை வந்து நம்ம கேள்வி கூட, சார் இவரை முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார்? சார் இன்னைக்கு எவன் ட்ரெண்டிங்காக இருக்கானோ அவனை தூக்கி இன்டர்வியூவில் எடுக்கிறது. இவங்களே கேள்வி கேட்பாங்க. என்ன மாதிரி கேள்வி? கான்ட்ரவர்சியான கேள்வி. என்ன மாதிரி கான்ட்ரவர்சிக்கான கேள்வி கேட்டால் நமக்கு வியூஸ் வரும், என்ன மாதிரி கேள்விலாம் யார் யார்கிட்ட கேட்கக்கூடாதோ அந்த மாதிரி கேள்வியை தான் கரெக்டாக போய் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ தான் கான்ட்ரவர்சி உருவாகணும். இதையே போட்டு சும்மா கேட்டு என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத கேட்டு தலைவனை போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? தலைவனும் நிறைய விஷயத்தில் தப்பான ஆன்சர்ஸை சொல்லி நல்லா மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. பல ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவரை போட்டு இன்ஸ்டாகிராமில் அடிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸு எடிட் பண்ணி, வீடியோ எடிட் பண்ணி மேக் பண்ணிலாம் போட்டாங்க. அவரை ட்ரோல் பண்ணாங்க. அவரோட கண்டென்ட் வீடியோஸில் உள்ள கமெண்ட்ஸில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 99% வந்து
நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு பிடிக்காதவங்க தான்மா நமக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணுமா, ஆமாம்மா அந்த அம்மா 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 அதை பேசிடுவார். அதை போல் பேசி பேசி ஒரு மாதிரி அவர் உண்மையாகவே தெரிஞ்சு தான் பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாராங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. ப்ளஸ் அவருக்கு இருந்த மிகப்பெரிய வருமானமே இந்த யூடியூப் இன்டர்வியூ தான். யூடியூப் இன்டர்வியூவால் கிட்டத்தட்ட என்னென்ன கிளறக்கூடாதோ அதெல்லாம் கிளறி அவரை போட்டு பாடாப்படுத்தி நான் என்ன சொல்கிறதுனே அவர் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்துச்சு. சூர்யா சார் நடித்த கருப்பு படத்தோட டீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த டீசரில் என்ன பண்ணாங்கன்னா, சூர்யா சார் வந்து கஜினி படத்தில் பண்ணியிருந்த அந்த வாட்டர்மெலன் சீனை திரும்ப அவர் அந்த படத்தில் டீசரில் ஒரு கிளிப் வந்துச்சு. என்னை பார்த்து அவர் திரும்ப வீடியோ வைக்கிறாரு, என்னை பார்த்து அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, சூர்யா சார் கூட கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை வந்து எதனாலன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் போல் நடிப்பேன், தனுஷ் சார் போல் நடிப்பேன், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து எனக்கு அக்கா, ரஜினி சார் வந்து எனக்கு அங்கிள், அப்படி இப்படின்லாம் எனக்கு வந்து அவங்க வயசு அதிகம், ஸ்ருதிஹாசன் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படின்னு செலிபிரிட்டிஸ் எல்லாம் அக்கா அங்கிள் அண்ணன் அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நிறைய சர்ச்சையை உருவாக்குனுச்சு, நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. கவின் அப்படிங்கிற ஒரு பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜாதி வெறியால் வந்து வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணை வந்து கவின் அப்படிங்கிற பையன் வந்து லவ் பண்ணி கல்யாணத்துக்காக பேச போகும்போது அந்த பொண்ணோட தம்பியோ அண்ணனோ அந்த பையனை வந்து வெட்டிட்டாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பேசு பொருளாக இருக்கும்போது அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் வந்து கேள்வி கேட்கும்போது இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தவர், அவரோட சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த பையனும் வந்து லவ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு சமூகத்தை பார்த்துருக்கலாம், 2 பேரும் பாவம் தான், இந்த பையனும் பாவம் தான் இந்த பையனும் பாவம் தான் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து சுத்தமாக 100% ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா, லவ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தான். அது வந்து இந்த கேஸ்ட்டை பார்த்து தான் வரணும், அப்படி இப்படி தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நடக்கக்கூடாத ஒரு தப்பு நடந்து போச்சு, அந்த இடத்துல வந்து கொலையாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். அது வந்து இங்கே மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடியை ரிப்போர்ட் அடித்து நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணாங்க. நல்லா உண்மையாகவே சொல்லணும்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மக்கள், இன்ஸ்டாகிராம் பீப்புள்ஸ் வந்து அவங்கள திட்டுறதா இல்லை வாழ்த்துறதா அப்படிங்கிறது நிறைய டைமில் சந்தேகங்களோடு இருக்கும். சில டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்னென்ன கமெண்ட் போடக்கூடாதோ ஃபுல்லாக போய் போடுவாங்க. ஒரு பொண்ணு ஏதாவது வீடியோ போட்டுச்சுன்னா அது இது அப்படி இப்படி என்னெல்லாம் போடுவாங்க. ஒரு பையன் வீடியோ போட்டாங்க ஏன்னா அவனை திட்டுறது போடுறது அப்படி இப்படின்னு. சில நேரங்களில் அது வேடிக்கையாக இருந்தாலும் காமெடியாக இருந்தாலும் சில பேருக்கு அது மனசு கஷ்டப்படுற அளவுக்கான கமெண்ட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுறவங்க, நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக இருக்காங்க. திவாகரோட ஐடியை வந்து பேன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் போய் அவரோட ஐடியை வந்து ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ரிப்போர்ட் அடிக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த ஐடி வந்து முடக்கப்பட்டுச்சு. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுவும் தெரியலையா, ஒரு நல்ல கருத்துக்களை சிந்தனைகளை படித்து அறிவை வளர்த்துக்கணும். எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட போதும். நம்ம பேசுகிறது தான் கரெக்டுன்னு இருக்கக்கூடாது, நம்ம பேசுகிறது கரெக்டு அப்படி இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம பேசுகிறது தான் கரெக்டுங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் கரெக்டுங்கிற அவ்வளோ போயிடும். எப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன். திவாகர் இருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் அவரோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் திரும்ப போட சொல்லுங்கள், அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இருந்தாலும் அவர் இந்த கவின் பிரச்சனையில் பேசுனது வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. என்னடா இவர் இப்படி பேசுகிறாரே, இது போலலாம் பண்ணக்கூடாதே, அது ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பீப்புளே இந்த மாதிரி இருந்தால், ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸையுமே வந்து பாதிக்கும். அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, என்ன ஏது, நெகட்டிவ் ஃபாலோவர்ஸா இல்லை பாசிட்டிவ் ஃபாலோவர்ஸாக தெரில. இருந்தாலும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சில பசங்க அது வந்து கரெக்டு அப்படிங்கிறது கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் பேசுனது வந்து தப்பு தான். எல்லாருமே இன்ஸ்டாவில் போட்டு அவர் அடிக்க ஆரம்பித்தாங்க, ஐடி போச்சு. இப்போ அவர் வருவாரா வரமாட்டார், அவரை வர சொல்லுவோமா வர சொல்ல வேணாமா, இல்லை அவர் அந்த கான்ட்ரவர்சியாக பேசினதுக்கு சாரி கேட்கணுமா கேட்கக்கூடாதா, எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இவன் தான் கூப்பிடுறாங்களா?